ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமீரை நிலவு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கா ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. இந்த ஒரு தொக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சூடான சாதத்தில் இந்த தொக்கு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 கட்டு கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியில் இருக்கிற இந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தண்டோடு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதை நல்லா அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி எல்லாம் அதில் சேர்த்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியில் நிறைய மண் இருக்கும். ஸோ 2-3 டைம் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம அலசினதுக்கப்புறமா ஒரு கொலாண்டரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் ஏதாவது கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தண்ணியை நல்லா வந்து வடிய விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து இப்போ தண்ணியில் ஊற போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமீரை நிலவு பச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு வெடியணும். வெந்தயம் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. 4 கட்டு கொத்தமல்லியுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மெதுவாக வந்து இதை கிளறி விடணும். இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துடும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். புளியை வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சிட்டேன். நீங்கள் வந்து திக்கான புளி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மீடியமாக ஊற்றி. வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் அதிக நேரம் கலரிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊற்றின புளி தண்ணியும் இந்த கொத்தமல்லி கூடவே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நான் இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த தொக்கை வந்து தாளிக்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இதை நல்லா கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலரிக்கிட்டே வரணும். இப்போ வந்து இது கொஞ்சம் தெறிக்கும் லைட்டாக. கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு கலரிட்டே வாங்க. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு கொத்தமீரை நிலவு பச்சடி நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். இது நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, இன்னும் நல்லா சூப்பராக எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பரான கொத்தமீரை நிலவு பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கே 4 கொத்தமல்லி கட்டை வாங்கி இதை செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழம்பு செய்ய டைம் இல்லைன்னா இந்த கொத்தமீரை நிலவு பச்சடி செஞ்சுட்டு சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டுட்டு நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்றேன். வேறு லெவலுங்க. இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட 2 நாள் அந்த கடுகு வெந்தயம் இந்த பொடியெல்லாம் நல்லா ஊறி ஒரு 2 நாள் கழித்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தொக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.